Hello everyone, this is Raghu. Welcome to my channel Divine Spate. நம்ம சேனல்ல தொடர்ந்து இங்கிலீஷ் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிவைன் ஸ்பேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது பேச ஆரம்பிக்கிறோம், நம்ம எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்லாம் அப்படியே சொல்லி அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிக்கலாம். இப்படிதான் இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக்கிப்போம். நம்ம பர்டிகுலர் சுச்சுவேஷன், ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும் போது இந்த சென்டென்ஸ் ஸ்டார்டரை அப்படியே போட்டு பின்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஃபில் பண்ணி பேசிக்கலாம். Let's start. First sentence. Everybody knows that. இப்போ இது என்ன, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி everybody knows that அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்லிக்கலாம். இப்போ இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா everybody knows that அப்படின்ற பக்கத்துல டாட் 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 போட்டிருப்பாங்க. இந்த டாட் 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 அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த everybody knows that அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் சென்டென்ஸோட ஸ்டார்டர் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த டாட் 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 போட்டிருக்குது. ஓகே, இது இனிமே வர எல்லா சென்டென்ஸ்லயும் அந்த டாட் டாட் டாட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது முதல்ல சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றது இப்படி பண்றோம், அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லணுமோ அது சொல்லிக்கிறதுக்காக தான் அந்த டாட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ டிஸ்கவர்ட்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் நமக்கு தோன்றது சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன் மை ஒப்பீனியன்னா தமிழ்ல என்னுடைய ஒப்பீனியன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். த ஃபேக்ட் இஸ் தட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழ்ல நம்ம சொல்லுவேன் உண்மை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அதுவே அப்படியே இங்கிலீஷ்ல த ஃபேக்ட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறத சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். த ரியல் ட்ரூத் இஸ் தட். இதுவும் அப்படியேதான். உண்மையான விஷயம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ். அப்போ மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய வியூவில், என்னுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதுக்கு தான் இந்த மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ். இதை சொல்லி அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். ஐ அக்ரி வித். இப்போ இது எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க, சொல்லிட்டு நம்மளை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே நீ சொல்றத நான் அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஐ அக்ரி வித் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். ஹேவ் யூ தாட் அபவுட். இந்த ஹேவ் யூ தாட் அபவுட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டர் தான். இதுவும் என்ன பண்ணலாம், இதுக்கு பின்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை, இதை பற்றி நீ யோசிச்சிருக்கியா, இதை பற்றி திங்க் பண்ணியிருக்கியா, இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை தமிழில், அதுக்கு தான் இந்த ஹேவ் யூ தாட் அபவுட். இதுக்கு பின்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்லிக்கலாம். என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதை அப்படியே சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ். இதுவும் அப்படிதான். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னா வேற ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், வேற ஒரு மாதிரி சொல்லப்போனால் அப்படின்லாம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஐ ஷேர் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன். இப்போ இது வந்து ஒரு பெரிய லென்த்தி சென்டென்ஸ். ஐ ஷேர் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல என்ன அப்படின்னா, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பர்டிகுலர் விஷயத்துல என்னவோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். திஸ் இண்டிகேட்ஸ். இப்போ இந்த திஸ் இண்டிகேட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது என்ன குறிப்பிடுதுன்னா, இது என்ன சொல்லுதுன்னா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு திஸ் இண்டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். இட் இஸ் வைட்டல் தட். இந்த வைட்டல் அப்படின்றது என்னன்னா மீனிங் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு சொல்றது இந்த வைட்டல். இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், இட் இஸ் வைட்டல் தட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயம் யோசிக்கிறோமோ அந்த விஷயத்தை அப்படியே பின்னாடி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட். திஸ் கிளியர்லி ஷோஸ் தட். அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், இது தெளிவா என்ன சொல்லுதுன்னா, இது தெளிவா என்ன காட்டுதுன்னா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு திஸ் கிளியர்லி ஷோஸ் தட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வர சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்.
ஆர் வி எக்ஸ்பெக்டட் தட். இப்போது ஆர் வி எக்ஸ்பெக்டட் தட் அப்படின்னா நம்ம ஏதாவது அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஒரு விஷயத்தை பற்றி. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த கொஷின் கேட்குறோம். ஆர் வி எக்ஸ்பெக்டட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த விஷயத்த சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், வி கன்க்ளூடட் தட் அப்படின்னா இதை நான் இப்படி முடிக்கிறேன், இது இப்படி ஃபைனல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த வி கன்க்ளூடட் தட் அப்படின்ற சென்டென்ஸ். அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை இங்கே அப்படியே போட்டுடலாம், அந்த சென்டென்ஸை அப்படியே போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் தான் சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸை நம்ம அப்படியே படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இதை பேசி அதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அதை அப்படியே அட்டாச் பண்ணி பேசிட்டு ஃப்ளூயண்ட்டாக பேச பழகுவோம். தட்ஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிவைன் ஸ்பேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.